மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. எனக்கு விஜய் வந்து காம்படிட்டர் கிடையாது, 25 வருஷம் ஜென்ரேஷன் கேப் இருக்குது, ஸோ அதனால் எனக்கு எந்த பொறாமையும் இல்லைங்கிறாரு. நீங்கள் தான் அரசியலே வேண்டான்னு போயிட்டீங்கள, ஜனங்களை ஏமாற்றி உங்கள் ரசிகர்லாம் கோடிங்களா. எங்கள் ஊர்லேயே ஒரு ரசிகர் பாவம் சம்பாதிச்சு சொத்தை மொத்தையுமே செலவு பண்ணி கட்சியில் பேனர்லாம் வச்சு, இத்தனைக்கும் அது ஆந்திரா பார்டரு, ஆந்திராவுக்குள்ளே உங்களுக்கு பார்டர் வச்சார். யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல அந்த கட்சி ஜெயிக்குமான்னு கூட தெரியாது நீங்கள் ஆரம்பிச்சிருந்தா. அங்கெல்லாம் செலவு பண்ணி கோடிகள்லாம் செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணி நடுத்தருக்கு வந்துட்டார். இன்றைக்கி வருவேன் நாளைக்கு வருவேன், அதோ கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னே சொல்கிறது, நான் கரெக்டாக வருவேன்னு சொல்லிட்டு படத்தை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி அரசியல் பற்றி பேசாமல் அடுத்த படத்தை நடிக்க போயிடுறது. 20 வருஷமாக எதானே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் வந்தார், பீக்கில் இருந்தார், 500 கோடி சம்பாதிச்சிட்டு இருந்தார், டப்புன்னு தூக்கி போட்டு நான் வரேன்னு சொன்னார், வந்தார், ஜனங்களுக்காண்டி நின்னார், முடிஞ்சு ஜனங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு நீங்கள் கமல் பார்த்து பொறாமப்படுற ஆளுக்கு அதை விட கீழே இருக்கிற ஆளுக்கு பொறாமப்பட மாட்டேன்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்கா? உங்கள் வாயிலே வந்துருச்சு, கமல் வந்திருந்தா நான் பொறாமப்பட்டிருப்பேன். இப்போ அல்டிமேட்டாக விஜய், அப்புறம் விட சின்ன பையன் கமல், அதுக்கு பாராட்டலாம். நேர்மையாக போய் பொக்கே கொடுத்துட்டு சிஎம் நான் மரியாதை நிமித்தம் பேசிட்டு வந்துட்டார். இட்ஸ் குட் ஆக்சுவலி. என்னதான் டிஎம்கேக்கு சாதகமாக இருந்தாலுமே அது ஒரு மரியாதைன்னு இருக்குல்ல. ஸோ வந்திருக்காரு, அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது, போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டார். ஆனால் உங்களுக்கு இந்த ஹெட்வெயிட் இருக்குது பார்த்தியா, என்றைக்குமே நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி சினிமா உலகத்தில் வேறு யாருமே சூப்பர் ஸ்டார் ஆகக்கூடாதுன்னு இந்த வயசில் நீங்கள் நினைக்கும் போது, சின்ன பையன் விஜய் 50 வயசு தான், உங்களை விட சின்ன பையன், அவருக்கு இருக்காதா என்ன? இன்றைக்கி அவர் தான் சூப்பர் ஸ்டார். நீங்கள் சொன்னாலும் சொன்னலனாலும் உங்களுடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எப்பயோ பறித்து அவர் சிஎம் ஆகிட்டார். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சிஎம் ஆகக்கூடிய தகுதி சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. ஒன்று எம்ஜிஆர் அவர், இன்னொன்று ஜெயலலிதா அம்மா, இன்னொன்று இவர், எல்லாமே சூப்பர் ஸ்டார் தான். அப்போ அவங்க தான் சூப்பர் ஸ்டார், நீங்கள் கிடையாது. நீங்கள் இப்படி வந்து அப்பயும் வந்து சிஎம்னு ஏற்றுக்காமல் விஜய் அவர்கள் விஜய் அவன் சின்ன பையன், நான் குழந்தையா பார்த்து வளர்ந்து தான் விஜயன் தான் சொல்கிறீங்களா, அப்படி சிஎம்ங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் சொல்லலாம் பரவாயில்ல, 8 கோடி பேர் சிஎம்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 1.5 கோடி பேர் ஓட்டை கொடுத்து சிஎம்னு சொல்லிட்டாங்க, மற்றவங்க சிஎம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் பொறாமப்படுறீங்களோ இல்லையோ, சிஎம்ங்கிற வார்த்தையை மரியாதைக்குரிய சிஎம் அவர்கள்னு சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போதைக்கு it's history, we cannot change it. Thank you.